அனைத்து ஓய்வு பெற்ற போக்குவரத்து கழக பணியாளர்கள் அனைவருக்கும் சிங்காரம் பணிவனுடன் இந்த வீடியோ பதிவேற்றம் செய்கிறேன். இந்த வீடியோ பதிவேற்றம் செய்வதன் நோக்கம் ஒரு நிமிடம் மாற்றுச் சங்கங்கள் என் மீது செய்த விமர்சனத்துக்கு பதில். ஒரே ஒரு நிமிஷம்தான். அது சொல்வதற்கு மிக கடினமாக இருக்கிறது. ஆனால் வேறு வழி இல்லை. ஏன்னா ஒரு விமர்சனம் என்று ஒன்று வந்தால் அதில் நான் பதில் தர வேண்டும். இல்லாவிட்டால் அது உண்மையாகிவிடும். அதனால் அதுக்கு மறுப்பு தெரிவித்து விட்டு ஒரு நிமிஷம் மட்டும். அதுக்கப்புறம் அடுத்த பார்ட்டு. இன்று நான் சென்னையிலிருந்து மதுரை வந்திருக்கிறேன். ஒரு செட்டில்மெண்ட் ரிவிஷன் அண்டு டெபிசிட் ஆஃப் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. பென்ஷன் ட்ரஸ்டில் உள்ள நம்பகத்தில் உள்ள நிதி பற்றாக்குறையை அரசு ஏற்க வேண்டும். அரசு ஏற்று அந்த செட்டில்மெண்ட் பெனிஃபிட்ஸ் நமக்கு கொடுக்காததெல்லாம் கொடுக்க வேண்டும் என்பது வழக்கு. அது நாளை விசாரணைக்கு வருகிறது. அது நாம் மிக திறமையுடன் அந்த வழக்கை கையில் எடுத்துள்ளோம். இன்று அது சம்பந்தமாகத்தான் முதல் விசாரணை என்பதால் ஆல்ரெடி 3-4 வாய்தா வாங்கினாலும் அப்போதெல்லாம் அது நடக்காது என்பது தெரியும். இப்போது ஒரு நீதிபதி வந்திருக்கிறார். அவர் சிட்டிங் மாறிவிட்டது. எப்படியும் இப்போதிலிருந்து 3 மாதத்துக்கு அவர் அந்த சிட்டிங்கில் இருப்பார். இந்த 3 மாத காலத்துக்குள் நாம் மிகவும் சிரமப்பட்டு அரசு வாய்தா வாங்கினாலும் நாம் அந்த வாய்தாவை அடுத்த வாய்தாவில் நடத்த வேண்டும் என்று மிகவும் வற்புறுத்தி நிச்சயமாக 3 மாதங்களுக்குள் ஒரு நல்ல தீர்ப்பை பெற்றுவிட வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தில் இன்று அந்த வழக்குக்கான முதல் சீனியர் கவுன்சில் சரவணன் அவர்களிடம் விரிவாக விவாதித்து இது நேரம் வரை கிட்டத்தட்ட ஒரு 10:30 வரை ஒரு 8 மணிலேருந்து 8 to 9 ஜூனியரிடம், மறுபடியும் 9 to 10, 10:15 வரைக்கும் சீனியரிடம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு மிக திறமையாக இந்த வழக்கை எவ்வாறு கையாள்வது, இதுதான் மிக முக்கியம். மற்றவர்கள் வழக்கு நடத்துவதற்கும் நாம் நடத்துவதற்கும் உள்ள வித்தியாசம், நாங்கள் ஆரம்பத்திலேயே இந்த வழக்கை எவ்வாறு வெற்றி பெறுவோம், எப்படி வெற்றி பெற வேண்டும், அரசு எவ்வாறு இதை எதிர்நோக்கும், அதுக்கு நாம் எவ்வாறு பதில் தர வேண்டும் என்ற அனைத்து சட்ட கருத்துக்களும் விவாதிக்கப்பட்டு விட்டது என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வழக்கை நடத்தி ஒரு சிறந்த தீர்ப்பை இந்த 3 மாத காலங்கள் நம்ம வாங்கிவிட்டால் மிகப்பெரிய ஒரு அதாவது எப்படி சொல்கிறது, டைம் வேஸ்ட் பண்ணாமல் உடனடியாக 3 மாதத்துக்குள்ளே ரிட் பெட்டிஷனில் ஒரு சிறந்த ஆர்டர் வாங்க வேண்டும். அதுக்கு பேர் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஏனோத்தானன் வாங்கக்கூடாது. ஒரு மிக சிறந்த உத்தரவை வாங்கிவிட்டால் அப்பீல் சுப்ரீம் கோர்ட் நடத்துவது மிகவும் எளியது. ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், வயது மூப்பின் காரணமாக இந்த வழக்கு வெகு வேகமாக விரைவாக எத்தகைய பொருட்செலவையும் ஏற்றும் தினமும் நடத்த வேண்டும். அவ்வாறு நடத்தினால் உங்களுடைய பென்ஷன், ஆல்ரெடி டிஏ பற்றி சில தடவை சொல்லியாச்சு, அது இப்போ திரும்ப பேச வேண்டாம். அடுத்த உங்கள் பென்ஷன் மிக கணிசமான அளவுக்கு உயர்வதற்கான வழி இந்த வழக்கில் கிடைக்கும். இந்த வழக்கு 3 மாத காலத்துக்குள் முடிக்க வேண்டும் என்பது நமது இலக்கு. இந்த மாற்றுச் சங்கங்களை மாதிரி சும்மா வருஷக்கணக்கு 10 வருஷம் 5 வருஷம் வாய்தா இதெல்லாம் நம்ம வேலை கிடையாது. 3 மாத காலத்துக்குள் முடிக்க வேண்டும் என்பது இலக்கு. அந்த இலக்கை நோக்கி கோவை பேரவை கடினமாக நாம் உழைப்போம். அதில் அனைவரும் பங்கெடுப்போம். 3 மாதத்துக்குள் நல்ல தீர்ப்பை வாங்கிவிடுவோம். அவ்வாறு ஒரு நல்ல தீர்ப்பை நம்ம வாங்கிவிட்டால் அனைவருடைய பென்ஷனும் மிக கணிசமான அளவுக்கு டிஏ இல்லாமல் பென்ஷன் ரிவிஷன் கிடைக்கும். அதாவது அனைத்து ஊதிய ஒப்பந்த உயரமும் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு, ஆனால் அரசு அதுக்கு அப்பீல் செய்யும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். அதை வெகு விரைவில் நம்ம முடித்து விடலாம். நமக்கு ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்பீல்னால் எப்படி எதிர்நோக்க வேண்டும், சுப்ரீம் கோர்ட்டை எப்படி எதிர்நோக்க வேண்டும் என்று தெரியும். ஓகே, இதுதான் இன்றைய மீடியாவின் முக்கிய பதிவு. டிஏ பற்றி இதை திருப்பி பேச வேண்டாம். அது நம்ம அடுத்த ப்ராக்ரஸை பற்றி தனியாக பார்த்துக்கலாம். இந்த வீடியோ முடிக்கும்போது நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஒரு நிமிஷம் மட்டும் பேசிடுறேன். மாற்றுச் சங்கங்கள், அதாவது சின்ன கருத்து வேறுபாடுகளால் நான் வெளியேறி திரும்ப உள்ளே வந்தேன். அதை மாற்றுச் சங்கங்கள் எவ்வாறு விமர்சிக்கிறார்கள் என்றால், நான் ஏதோ அதாவது
பண சண்டை, பண பிரச்சனை, அரசு என்னை விலைக்கு வாங்கிவிட்டது என்றும், மற்றும் விமானத்தில் தொழிலாளி பணத்தை விமானத்தில் பறந்தார், விமானத்தில் பயணம் செய்தார், 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கினார், தொழிலாளி பணத்தை வீணடித்தார் என்று மிக மட்டகரமான ஒரு விமர்சனங்களை மாற்றுச் சங்கங்கள் வைக்கின்றனர். அவற்றுக்கு நான் பதிலளிக்கிறேன். உச்ச நீதிமன்றத்தில் 2 வழக்குகள், 5 ஹீரிங் நடந்தது. 2-3 ஹீரிங் டிஸ்கஷனுக்கு போனோம். ஒரு 7-8 ஹீரிங் எமர்ஜென்சியில் வரும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. சுப்ரீம் கோர்ட்டில் லிஸ்டிங் வந்து 2 to 3 days வந்துடும். அந்த நேரத்தில் நாங்கள் ஃப்ளைட்டில் தானே போக முடியும். நாங்கள் என்ன பஸ்லேயா போக முடியும், இல்லை ட்ரெயினில் போக முடியுமா? டைம் இருக்கா? உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும்போது ஒரு 5 ஹீரிங்க்கு ஒரு 7 to 8 டைம்ஸ் வந்து டிஸ்கஷனுக்கும் ஹீரிங்க்கும் போகணும். அது ஃப்ளைட்டில் போகணும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆர்டினரி எக்கனாமிக் கிளாஸில் தான் போகணும், ஒன்றும் எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸில் போகல. அவ்வாறு சென்று நாம் வெற்றி பெற்றதால் தான் இன்று டிஏ உயர்வு பெறுகிறோம். அவ்வாறு பெற்ற டிஏ உயர்வும் பெற்றுக்கொண்ட மாற்றுச்சங்கன உறுப்பினர்கள் மிக கேவலமான பதிவிடுவது அவர்களுடைய பண்பாடு, இந்த நாகரிகமற்ற செயல் மிகவும் கண்டிக்கத்தக்கது. இனியும் இந்த ஓய்வு பெற்றவர்கள் அவர்கள் நம்பியிருந்தால் உங்கள் யாவரையும் காப்பாற்ற ஆண்டவனாலேயும் முடியாது. நாங்கள் கோவை பெற இருக்கிறோம். செட்டில்மெண்ட் உயர்வினை நோக்கி நம்மளுடைய அடுத்த செகண்ட் இன்னிங்ஸ் பயணம் இன்று தொடங்கிவிட்டது. வெற்றிகரமாக அது நடக்கும் என்பதை கூறிக்கொண்டு, இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டெல்லாம் நாங்கள் கேஸ் நடத்தலை. ஒருவேளை அவங்க புத்தி பங்கு போடுற புத்தியும் இந்த 60க்கு 40 ஃபார்முலான்னு கேள்விப்படுறேன். அது எனக்கு உண்மையானு தெரியாது. ஒரு 10,000 வசூல் பண்ணால் அவங்க ஒரு பணம் எடுத்துக்குவாங்களாம், 40%, 60%, மீதியை தலைமை கொடுப்பாங்களாம். அந்த வேலையெல்லாம் இங்கே கிடையாது, கோவை பேரவையில் கிடையாது. வருகிற நிதி வசூல் அனைத்தும் வழக்குக்காக மட்டும் செலவுப்படப்படும். சீனியர் கவுன்சில் வைக்கப்படும். சீனியர் கவுன்சில் வைப்பதாக கூறி அட்வொகேட்டை வைக்கிற வேலை, இந்த ஜில்லாலங்கடி வேலைலாம் மாற்று சங்கல் மாதிரி எங்ககிட்ட கிடையாது. நாங்கள் ஏற்கனவே டிஏ உயர்வை உச்ச நீதிமன்றம் வரை சென்று வாதாடி அரசு அப்பீலை தள்ளுபடி செய்தவர்கள். அதற்காகத்தான் விமான பயணம். 2வது, சீனியர் கவுன்சில் வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்குவார். நாங்களாம் 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கணும்? நாங்கள் சாதாரண ஒரு 3 பேர் சேர்ந்து ஒரு 2500 3000 ஹோட்டலில் தான் தங்கணும் என்பதையும் கூறி கொடுக்குறேன். இன்னமும் இவங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நாங்கள் எந்த ஹோட்டலில் தங்கணுன்ற பில்லையும் நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நாதாரி பசங்க. ஓகே, தேங்க்யூ, நன்றி.